சர்ஜரியே பண்ணாம ஆர்கான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ற மீன் தான் ஆங்கிலர் ஃபிஷ். ஃபீமேல் என்னதான் ஆயிரக்கணக்கில் முட்டைகளை விட்டாலும் வெளியே வர மீன் குஞ்சுங்களில் 100ல் 1 தான் பிழைக்கும். கொஞ்ச நாள் தண்ணியோட மேற்பரப்பில் வாழ்ந்துட்டு அதுங்களோட இடமான ஆழ்கடலுக்கு போகும். இதோட தலையில் ஒரு க்ளோயிங் ஸ்டிக் இருக்கும். அதில் இருக்கிற பாக்டீரியா லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த லைட்டில் அட்ராக்ட் ஆகி வர்ற பிரேவை அதோட 180 டிகிரி வரைக்கும் ஓப்பன் பண்ணக்கூடிய பெரிய வாயால் இது சாப்பிடும். இது தனியாகவே வாழறதுனால மேலும் ஃபீமேலும் மீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் மேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு மீட் பண்ணணும். அதிர்ஷ்டவசமாக மேலும் ஃபீமேலும் சந்திச்சிருச்சுன்னா மேல் ஃபீமேலோட வயிற்று பகுதியில் கடிக்கும். அதில் உண்டான காயம் 1 வாரத்துக்குள்ளே ஹீல் ஆகிடும், மேல் வாயோட சேர்ந்து. இப்போ மேலும் ஃபீமேலும் கனெக்டட். சில வாரங்களில் மேலோட பிளட் வெசலும் ஃபீமேலோட பிளட் வெசலும் கனெக்ட் ஆகும். இப்போது மேல் வேட்டையாடி ஃபுட்டை சாப்பிட தேவையில்ல, ஃபீமேலோட சாப்பாடு டேரெக்டாக மேலோட உடம்புக்குள்ளே போகும். ஒரு சில மாதங்களில் மேலோட ஐஸ், ஸ்டொமக், பிரெயின் மாதிரியான ஆர்கான்லாம் டிஸப்பியர் ஆகி அதோட டெஸ்டஸ் மட்டும் ஃபீமேலோட பாடியில் ஃபியூஸ் ஆகிடும். அப்போ மேல் செத்து போச்சான்னு கேட்டால் டெக்னிக்கலி இல்லை. நமக்கு ஹார்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணுறப்போ என்னதான் அதை கொடுத்தவங்க செத்துருந்தாலும் அந்த ஆர்கன் நம்மளோட உடம்புக்குள்ள உயிரோட இருக்கும்ல. அதே போல் மேலோட டெஸ்டஸ் ஃபீமேல் பாடிக்குள்ளே இருந்து எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் ஸ்பெர்மை ரிலீஸ் பண்ணி எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணும். ஒரு ஃபீமேல் 5லேருந்து 6 மேல் வரைக்கும் அதோட பாடிக்குள்ளே ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். எவாலுவேஷனாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா?